ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி ஒரு கப் போல் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ராகி மாவுக்கு நான் 2 கப் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ராகி மாவு வந்து தண்ணியாகவும் இருந்தாலும் குழிப்பணியாரம் சூப்பராக தான் வரும். நல்லா கலந்து விட்டுக்கணும், கட்டிப்படாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து தேவைக்கு ஏற்ப மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு சைடில் வந்து குழிப்பணியார சட்டியை நல்லா சூடு பண்ணிட்டு எல்லா குழிலையும் ஒவ்வொரு சொட்டு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து ஒவ்வொரு குழியாக பார்த்து பதமாக ஊற்றிக்கணும். டெய்லி வந்துட்டு நம்ம ராகி மாவில் வந்து அடை செஞ்சு சாப்பிட்றோம், தோசை ஊற்றி சாப்பிட்றோம். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி குழிப்பணியாரமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டெய்லி சாப்பிட்னா கூட சாப்பிடலாம். வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், ஹெல்த்தியும் கூட. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா வெறும் 5 மினிட்ஸ் தான் ஆகும். 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியும் கூட. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கார சட்னி அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும், கார சட்னியும் சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் ஏதாவது கறி குழம்பு அந்த மாதிரி வச்சா கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.